குக்கிங் லாங்குவேஜ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ரொம்ப கிறிஸ்பியான பன்னீர் குர்குரே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இங்கே 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கோம். அதை நீல வாக்கில் நல்ல ஸ்லைஸாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பன்னீரில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரை லெமனை புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். அதே இதில் சேர்த்து நம்ம நல்லா கலந்துடலாம். இப்போ இந்த பன்னீரில் ஒரு மசாலா சேர்க்கணும். அந்த மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 6 பச்சை மிளகாய், கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பச்சை மிளகாய் கொத்தமல்லி விழுத நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாம் எல்லா பன்னீர்லேயும் படும்படி இதே போல் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூளையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். இது ஒரு 20 நிமிஷம் ஊறட்டணும். அப்படியே தனியாக எடுத்து வைக்கலாம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடுவோம் இல்லையா கார்ன்ஃப்ளேக்ஸு, அதை எடுத்து வச்சுருக்கோம். அதை நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் தூள் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தூள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதே போல் எல்லா பக்கம் படும்படி நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட இருக்க பன்னீரை இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்திருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இது அவ்வளோ ஒரு கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது குழந்தைங்க ஈவினிங்கில் ஸ்கூல் விட்டு வரும்பொழுது இது போல் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் போல் இது ரெடி பண்ணி கொடுக்கும் பொழுது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் பன்னீரும் நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தி ஃபுட்டுன்றதுனால குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். இதே போல் நம்ம கிட்ட இருக்க எல்லா பன்னீரையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக வந்திருக்குன்ட்டு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.